Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 5th standard GK Commonwealth Games 2018. 2018ல இருக்கக்கூடிய Commonwealth Games என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இதில் வந்து பார்க்க போகிறோம். The Commonwealth Games is an international multi-sport event involving athletes from the Commonwealth of Nations. The games are overseen by the Commonwealth Games Federation அதில் வந்து கூட்டமைப்பு and is organized every 4 years. இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபெடரேஷன் கூட்டமைப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 வருஷத்துக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வராங்க. The Commonwealth Games 2018 were held at the Gold Coast Queensland, Australia from the 4th April to 15th April 2018. இதில் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸு இன்டர்நேஷ்னல் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு வந்து நிறைய நடக்குது. அத்லட்ஸு காமன்வெல்த் கேம்ஸு அந்த நேஷனல் லெவலில் அது வந்து நடக்குது. அந்த கேம்ஸில் வந்து நிறைய காமன்வெல்த் கேம்ஸில் வந்து நிறைய ஃபெடரேஷன் அப்படின்னா அதில் வந்து நிறைய கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஃபெடரேஷன் கூட்டமைப்பில் வந்து இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அமைப்புன்றாங்க. அது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நடத்துகிறாங்க. அந்த காமன்வெல்த் கேம்ஸ் 2018 வந்து எப்போ கொண்டுனா கோல்டு காஸ்ட் குயின்ஸ்லாண்டு ஆஸ்திரேலியாவில் வந்து 4th April 15th April 2018 வரை அந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்குது. 4ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை 2018 வந்து நடக்குது. அட்ராக்ஷன் ஆஃப் த காமன்வெல்த் கேம்ஸ் 2014 அதோட அட்ராக்ஷன் ஈர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மோட்டோ ஷேர் த ட்ரீம். நம்ம உங்களோட ட்ரீமை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கிறது. நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட்டட் எவ்வளோ நேஷன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா 71 நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அத்லட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அதில் வந்து 4426 அத்லட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது 275 in 19 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. 275 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து 19 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. மஸ்காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பி எ ப்ளூ கோலா அதில் வந்து பார்பியும் எ ப்ளூ கோலா அதெல்லாம் இருக்குது மஸ்காட் அதில் வந்து. ஓகே, அதில் மெடல் டேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கோல்டு மெடல் இருக்குது, சில்வர் மெடல் இருக்குது, அதுக்கடுத்து போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து வெங்கலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மெடல் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி வந்து வின் பண்ணியிருக்குது ஆஸ்திரேலியா வந்து 80 கோல்டு மெடல் 59 சில்வர் மெடல் 59 வெங்கல மெடல் இருக்குது. அதில் வந்து 189 டோட்டல் நம்பர் ஆஃப் மெடல் பார்த்தீங்கன்னா 189. இங்கிலாந்து வந்து 45 கோல்டு மெடல்ஸு 45 சில்வர் மெடல்ஸு 46 போன்ஸ் மெடல்ஸ் வெங்கல மெடல்ஸு டோட்டல் நம்பர் ஆஃப் மெடல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 136. இந்தியா தேர்ட் வந்து இந்தியா 26 வந்து கோல்டு மெடலு 20 சில்வர் மெடலு போன்ஸ் மெடல் வந்து 20. அதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 66 மெடல் இருக்குது இந்தியா வந்து வின் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து கனடா 15 கோல்டு மெடலு 40 சில்வர் மெடலு 27 ப்ரௌன் மெடலு டோட்டல் நம்பர் ஆஃப் மெடல்னு பார்த்தீங்கன்னா 82 மெடல்ஸு. நியூசிலாண்டு எவ்வளோ மெடல்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வந்து 15 சில்வர் மெடல் வந்து 16 ப்ரோன்ஸ் மெடல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 டோட்டல் நம்பர் ஆஃப் மெடல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்கான சிம்பிள்ஸு. இந்த ஒலிம்பிக் கேம்ஸு காமன்வெல்த் கேம்ஸ் நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இந்த கிரவுண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் குயிஸ். ஸ்போர்ட்ஸில் என்ன குயிஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். செக் யுவர் நாலேஜ் ஆன் ஸ்போர்ட்ஸ் பை ஆன்சரிங் த ஃபாலோயிங் கொஸ்டின். உன்னோட நாலேஜ் செக் பண்ணுறதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள். Who won the Wimbledon tennis men's single titles in 2018? Novak Djokovic அப்படிங்கிற நேம். இதில் பார்த்தீங்கன்னா who won the Wimbledon tennis men's single title in 2018? நோவாக் ஜோகோவிக் அப்படிங்கிற ஒரு. விச் கண்ட்ரி ஓன் த வேர்ல்டு கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இன் 2018? எந்த கண்ட்ரி வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் வந்து வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணது அப்படிங்கிற 2018 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஹூ ஓன் த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் உமன் சிங்கிள் டைட்டில் இன் 2014? சிமோனா ஹாலிப்
இதில் பார்த்தீங்கன்னா ஹூ ஓன் த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில். ஃப்ரெஞ்ச் ஓப்பன் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 வந்து ஷிமோனா ஹேலப் அப்படிங்கிறவங்க. ஃபோர்த் ஒன், ஹவு மெனி கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த ரியோ சம்மர் ஒலிம்பிக் 2016. இந்த ரியோ சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து 2016 வந்து எத்தனை கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 207 countries. Which among the following countries had not participated in London Summer Olympic 2012? அதில் வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து லண்டன் சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெட்கன்சிட்டின் பார்ட்டிசிபேட் பண்ணல, கொஷிவா பார்ட்டிசிபேட் பண்ணல, சவுத் சடன் அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த இதில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போ வந்து ஆல் ஆஃப் த எபோ அப்படின்னு வரும். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த இண்டிவிஜுவல் மெடல் இன் பேக் டு பேக் ஒலிம்பிக் இன் த சேம் கேட்டகரி? சுசில் குமார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் வின் த இண்டிவிஜுவல் மெடல் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஒலிம்பிக் வந்து சேம் கேட்டகரியில் யார் வந்து பார்த்தீங்கன்னா சுசில் குமார். ஃப்ரம் த இந்தியன் சைடு who was the flag bearer in the opening and closing ceremony respectively in the Rio Olympic 2016? Abhinav Bindra, Saski Malik. Abhinav Bindra and Saski Malik. Next month, how many athletes had been sent by the Indian Olympic Association to the Rio Olympic 2016? இதில் வந்து எத்தனை அத்லெட்ஸ் வந்து சென்ட் பண்ணாங்க இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்லேருந்து ரியோ ஒலிம்பிக் 2016 வந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 அத்லெட்ஸ். இதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். காமன்வெல்த் கேம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 4th ஏப்ரல்லேருந்து 15th ஏப்ரல் வரை நடந்தது. அதில் அதோட அட்ராக்ஷன் அதோட ஈர்ப்பு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் என்ன மெடல் டேபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு அண்ட் ப்ரோன்ஸ் இந்த 3 மெடல்ஸ் டேபிள்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் குயிஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன ஹோம்ஒர்க் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குயிஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு 8 1 மார்க் இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு அதை கொஸ்டின் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ஆன்சர் எழுதணும். கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆன்சரை வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.